ப்ரோ, தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்னா சுத்தமாக வர மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் சொல்கிற டிப்ஸை தமிழ் எக்ஸாமில் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக வாங்குற மார்க்ஸை விட அதிகமாக வாங்குவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு நல்ல இங்கு பெண்ணாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு அழகான சிலையை செதுக்கிறதுக்கு ஒரு உளி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக தெரிய நீங்கள் தேர்ந்தெடுக்கிற இங்கு பென் ரொம்ப முக்கியம். என்னோட பென் மாதிரியே இங்கு ஃப்ளோ நல்லா டார்க் அண்ட் போல்டாக வர மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இடைவேளை விட்டு எழுதி பழகிக்கோங்க. இது கூடவா எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நான் சொல்கிறது வார்த்தைகளுக்கு மத்தியில் இருக்க இடைவேளை இல்லை, எழுத்துக்களுக்கு மத்தியில் இருக்க இடைவேளை. நீங்கள் எழுதுகிற எழுத்துக்களுக்கு இடம் கொடுங்க, இடிக்காமல் மோதாமல் எழுதி பாருங்க. மூணாவது, செய்யுள் பகுதி. நிறைய பேருக்கு மார்க்ஸ் போகிற இடமே இதுதான். ஸோ நான் மேலே சொன்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் மனப்பாட செயலை எழுதிக்கோங்க. எழுதிட்டு தலைப்பு மற்றும் ஆசிரியர் பேருக்கு கீழே நான் போடுற மாதிரி டபுள் லைன் போட்டுக்கோங்க. நீட்டாக ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கும், மார்க்ஸ் குறையவே குறையாது. இதே மாதிரி வேறு என்னென்ன டாபிக்ஸ்க்கு டிப்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்கன்றது கேட்டால் தான் நான் வீடியோஸ் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.